ஆண்டி வந்து சொல்ல போகிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் அவங்களும் ஒரு டாக்டராக இருக்காங்க. ஷீஸ் அ கைனகாலஜிஸ்ட். அப்புறமா ஊழியமும் செய்கிறாங்க. ஆண்டி எங்கள் கூட வந்து நீங்கள் 4 பேருமே இருக்கிறது ரொம்ப ஹாப்பி அங்கிள். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். Praise the Lord. ஆண்டவர் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். Oh, taste and see that the Lord is good. அன்பு ஆவிக்குரிய தகப்பன் தேவ சகாயம் ஐயாவை பற்றி பேசணும்னா இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம். எல்லாருக்குமே தெரியும், எப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ அப்போ ஜீசஸ் வந்து அவன் கூட இருக்கிறாரு. அந்த மனிதன் தேவனை போல அந்த கிரைஸ்டாவே மாறிடுறான்னு நம்ம பார்க்கிறோம். அன்பு ஐயாவுடைய வாழ்க்கையிலே ஒரு 10 வருடமாக எங்களுக்கு பழக்கம் இருக்கு. இந்த பைபிள்ல சொல்லி இருக்கிற அந்த ஆவியின் கனிகள் அத்தனையும் அவர்கிட்ட இருக்கிறத நாங்க பார்த்திருக்கோம். அன்பு எல்லாமே, அதாவது 9ம் பரிபூர்ணமா இருக்கு. நிறைய வேளையில நாங்களே சில ப்ராப்ளம்ஸ் பத்தி சொல்லும்போது ஒரு நாள் கூட ஒரு அவிஸ்வாசமான ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து வந்ததே கிடையாது. என்ன ஒரு கஷ்டம், அதாவது ஒரு வியாதியா இருக்கலாம். நான் எங்க வீட்டுல எங்க பெரியவங்க எல்லாம் ரொம்ப சிக்கா இருந்தாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஐயா வந்து சொல்லுவாங்க, இது ஆகும், இது ஆகும், ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு காரியத்திலும் எங்களை அப்படி உற்சாகப்படுத்தியிருக்காங்க. எங்களுடைய லைஃப் வந்து நாங்கள் எல்லாம் மருத்துவர்களாக இருந்தாலும் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்ணி கொண்டிருக்கிறோம். பைபிளில் அந்த பைபிள் நாலேஜை வளர்த்து கொள்ள ஐயா ஒரு பெரிய தூணா இருந்திருக்காங்க. ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் வந்து இங்கே வந்து பைபிள் ஸ்டடி படிக்கலை, ஆனால் எங்களை தேடி ஐயா எவ்வளோ ஒரு மாடஸ்டி, எவ்வளோ ஒரு தயாள குணம், அது வந்து எங்கள் கூட 2 நாள் தங்கி இருந்து, நாங்கள் வந்து பேசிக்காக பாஸ்டர்ஸ் இல்லை, ஆனால் பாஸ்டர்ஸோடு சேர்ந்து படிக்க எங்களுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. இப்போ அது மாத்திரம் இல்லை, இந்த ஒரு சில ஆண்டுகளாக நாங்கள் மாத்திரம், அதாவது அவங்களுக்குரிய நாலேஜை அவங்க கிட்ட மாத்திரம் அடக்கி வைக்காம அந்த நாலேஜை எங்க எல்லாருக்கும், அதாவது கிறிஸ்துவை பற்றிய அறிவை எல்லாருக்கும் கொடுக்கத்தக்கதான ஒரு நிறைவை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். அவங்களுக்கு இவ்வளவு எத்தனை அவங்களோட மிஷன் பார்த்தா அது பெருசு. அவங்களுடைய விஷன், அதாவது அவங்களுடைய ட்ரீம் 1 கோடி சீஷர்களை உண்டாக்க அவங்களுடைய கனவு. ஆனா இது வெறும் கனவு மாத்திரம் இல்லை. பாருங்களேன், எங்களை அந்த பாதையில நடத்தியிருக்காங்க. இப்ப எங்கள் மூலம் அநேக ஜனங்கள், அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மூலம் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பெரிய சேனைகளை ஆண்டவர் கட்டாயம் உண்டாக்குவார். ஆண்டவர் வந்து அவங்களுடைய ஒரு சீஷத்துவத்தை, ஒரு யுத்த வீரனை, ஒரு ஜாமக்காரன் ஊழியத்தை இன்னும் பலமாக, இன்னும் அநேக பீப்புளுக்கு, அதாவது எங்களை போல லே பீப்புளுக்கும் அந்த இப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு பைபிள் நாலேஜை வளர்த்து இன்னும் அநேக மக்களை ஆண்டவருடைய சேனைக்குள், அவருடைய 2ஆம் வருகைக்குள் அழைத்து செல்கிறவர்களாக மாற்றத்தக்கதான ஒரு மனிதனாக, ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரராய், அவருக்கு பிடித்தமான ஒரு ஊழியக்காரனாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அது மாத்திரம் அல்ல, அம்மாவை பற்றியும் சொல்லணும். எப்பவுமே ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை. எங்க வீட்டுக்கு வருவாங்க, பாவம் எவ்வளோ இந்த வயதிலும் கூட அவங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்க நினைப்போம், நேற்று ஒரு நாள் திருநெல்வேலியில இருந்து இங்க வந்தது எங்களுக்கு பலவீனமா இருக்கு. ஆனா நான் ஸ்டாப்பா எப்படி ஓட ஆண்டவர் பலன் கொடுத்தார். இது ஆண்டவர் கொடுத்த பலன். இது எல்லாராலையும் பண்ண முடியாது. எல்லாரும் தங்களுடைய சுய பலத்தினால இதை நடத்த முடியாது. நான் ஸ்டாப்பா ஓடிட்டே எங்களோட இதுல சாட்சி, ஒரு நைட் ப்ரேயர் நடக்குது எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல. அந்த நைட் ப்ரேயர்ல சாட்சின்னு பார்த்தா சொல்லுவாங்க, நான் இப்ப பஞ்சாப்ல இருந்தேன், நான் நாக்பூர்ல இருந்தேன் அப்படின்னு. அப்படி ஆச்சரியமா இருக்கும். போன வாரம் அங்க இருந்தோம், இங்க இருந்தோம். ஆனா இடைவிடாமல் ஓடத்தக்கதான ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். பாஸ்டர் கிஷோர் சொன்னது போல இது ரிட்டையர்மெண்ட் லைஃப், அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் லைஃப் அல்ல. இது இன்னும் துரிதமாக, இன்னும் அதிகமாக ஓட போகிற அவருடைய 2வது, எப்படி மோசேக்கு 3 பரிமாணங்கள் கிடைத்ததோ அதே போல ஐயாவுக்கு இது 2வது பரிமாணம்.
ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அந்த உலகத்திற்கான அந்த வேலைகளை முடித்து அடுத்த இந்த கட்டத்துல இன்னும் இவ்வளவு நாள் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடி இருப்பாங்க, இனிமே 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட போறாங்க. ஆண்டவர் இன்னும் மேலும் மேலும் அவரை கொண்டு அநேக ஆத்துமாக்களை அவருடைய சேனைக்குள் பாய அவர்களை ஒரு பயன்படுத்துவாராங்க. கர்த்தர் தானே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாரா.